நான் நேசிக்கிறேன் தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்க வசந்த் பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். அதான் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஜெயிச்சுட்டே இருக்கணும். ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா, சக்சஸா இருக்கணும் அப்படின்ற இந்த வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஒரு இதுவே கிடையாது. யார வேணா ஜெயிக்கலாம். நிச்சயம் சரி நம்மளால முடியும் அப்படின்ற நம்ம தன்னம்பிக்கையோட இருந்தா, வாழ்க்கையில நம்ம நிச்சயம் வெற்றி பெறலாம். அதான் ஒருத்தங்களே பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுட்டே இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க புகழே பாடிட்டே இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைச்சது உண்டு. ஆனா அவங்கள பீட் பண்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயம் ஒருத்தன் பொறந்து வருவான். அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல்ல பார்த்தீங்கன்னா, கூகுள் போயிட்டு அங்க இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம டைப் பண்ணா பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா, கூகுள்ல வரும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கூகுள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா, ஒ எப்படி போகுதுன்னா, ஒண்ணா சேர்ந்துருக்குன்னே கூட சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, ஹிஸ்ட்ரியா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், நம்ம கூகுள்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா, இது பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 வருஷமா பார்த்தீங்கன்னா, அந்த கூகுள ஆப்பரேட் அதாவது அந்த கூகுள் நிறுவனத்த பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலா இந்த அளவுக்கு டெவலப்பா கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் பிச்சை அப்படின்ற அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழர். ஆனா, அவரோட புகழ பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 வருஷமா நீங்க இந்த நியூஸ் பார்த்திருப்பீங்க. அதாவது சுந்தர் பிச்சையோட சம்பளம் ரொம்பவும் அதிகமாயிட்டே இருக்கு. அவரோட சம்பளம் பார்த்தீங்கன்னா, இந்திய மதிப்புப்படி 1000 கோடி, 1500 கோடி, நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 200 கோடி. செகண்டுக்கு செகண்ட் பார்த்தீங்கன்னா, சம்பளம் 200 கோடி, 300 கோடி இதெல்லாம் ஓகே. அவர் பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 1800 கோடி, 2000 கோடி சம்பளம் வாங்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவரோட கம்பெனி டெவலப் கொண்டு வந்திருந்தாருன்னே கூட சொல்லலாம். பட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவரோட எம்ப்ளாயீஸ பார்த்தீங்கன்னா, அவர் பிரஷர் பண்ணாரா இல்லையான்னு தெரியல. ஆனா வெளிய பார்த்தீங்கன்னா, சுந்தர் பிச்சை பார்த்தீங்கன்னா, பிரஷர் யாரும் குடுக்கல. டார்கெட் எதுவும் இல்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா, கூகுள் கம்பெனி இந்த அளவுக்கு டாப்பா வந்தது அப்படின்னு சொல்றாங்க. பட் அங்க என்ன நடந்தது அப்படின்றது அங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட புகழும் கொஞ்ச நாள் மட்டும் தான். அவங்களுக்கு போட்டியா இப்போ ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசத்துல அ இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்காங்கன்னே கூட சொல்லலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்டோட கலந்த இந்த ஏஐ அப்படின்ற இந்த ஏஐ வார் இந்த உலகத்துல பயங்கரமா நடக்க போகுதுன்னே கூட சொல்லலாம். கூகுளுக்கு போட்டியா Chatgpt அப்படின்ற ஒரு ப்ராசஸ் அது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேற லெவலா போயிட்டு இருக்குன்னே கூட சொல்லலாம். இந்த Chatgpt பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி யாருக்கு அதிகமா யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் பண்றவங்க, பிளாக் ரன் பண்றவங்க, ட்ரேடிங் பண்றவங்க எல்லாருக்குமே இந்த Chatgpt பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னே கூட சொல்லலாம். கூகுள் இத்தனை வருஷமா இருக்கு. பட் இருந்தாலும் இது நேத்து வந்ததாச்சே. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா, இந்த Chatgpt யூஸ் பண்றாங்க. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய விஷயங்கள் இப்ப நீங்க நெட்ல சர்ச் பண்ணாலே தெரியும். இந்த யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது தெரியும். நெறைய பேர் இந்த Chatgpt பத்தியே பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த டீட்டெயில்ஸா குடுத்துட்டு இருக்குன்னே கூட சொல்லலாம். ஏஐ அதாவது பார்த்தீங்கன்னா, கூகுள விட பார்த்தீங்கன்னா, இந்த Chatgpt அட்வான்ஸா இருக்கு. சரி, இத பார்த்த கூகுள் என்ன ஆச்சுன்னா, இவங்க நம்மளுக்கு போட்டியா வராங்களே, இவங்கள இதெல்லாம் ஒழிக்கிற மாரி நாம ஒண்ணு புதுசா ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இவங்களும் ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணி, கூகுள் பாட் அப்படின்ற ஒரு ட்ரை பண்ணி ஒரு ஏஐ ரிலீஸ் பண்ணாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். ஒருத்தன் புதுசா வளர்றாங்க. இவங்க வளர விடக்கூடாது அப்படின்றதுக்காக கூகுள் ஒரு ஏஐ லான்ச் பண்ணாங்க. அந்த ஏஐயால பார்த்தீங்கன்னா, தப்பான தகவல் குடுத்ததுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, $100 மில்லியன் ஒரே நாள்ல $100 மில்லியன் கூகுள் கம்பெனிக்கு லாஸ் ஆயிருக்குன்னே கூட சொல்லலாம். ஒருத்தங்க புதுசா வந்திருக்காங்க. அவங்க வளர விடக்கூடாது. ஆனா அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே கூகுள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஏஐ ரிலீஸ் பண்ணாங்க. பட் எடுத்த உடனே ஃப்ளாப் ஆச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த கூகுளோட இப்போதைக்கு ஒரு நிலைமை. ஆனா நம்ம என்னைக்கா இருந்தாலும் சரி நம்ம கூகுள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் ஒருத்தங்க போட்டியா வரக்கூடாது. இவங்க சீக்கிரமா மக்கள் மத்தியில வளர்றாங்க அப்படி உடனே இவங்க ஒரு கம்பெனி லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அது எடுத்த உடனே ஃப்ளாப் ஆச்சு. இதுதான் சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ இத்தனை வருஷமா இருக்கிற கூகுள் எப்பவுமே பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வந்த கொஞ்ச நாள்லயே இத்தனை மக்கள பார்த்தீங்கன்னா, கவர்ந்த Chatgpt மேலும் மேலும் வளரணும். இல்ல இன்னும் அட்வான்ஸா கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? Chatgptயா இல்ல கூகுளா? இது 2த்துக்கும் நீங்க எதுக்கு சப்போர்ட் அதிகமா பண்றீங்க? ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் கூகுள் நல்லா டெவலப் ஆகுமா? இல்ல Chatgpt பார்த்தீங்கன்னா, இன்னும் டெவலப் ஆகுமா? அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.